ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த நேரத்தில் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா கண்டிப்பாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன்னு தானே அர்த்தம். ஆமேன் செல்லமே, நான் சொல்கிறத கவனமாக கேளு. அவசரப்பட்டு தள்ளி விட்டுட்டு போனீன்னா அப்புறம் உனக்கு தான் கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை. நான் என்ன சொன்னாலும் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அனைத்துமே உனக்கான நல்லதுக்காகவே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான மகிழ்ச்சி விடியலாக மாற்றுறதுக்காகவே இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒரு மரத்தின் கிளைகளில் பூக்கும் பூக்களை விட மண்ணுக்குள்ளே இருக்கிற வேர்கள் தானே மரத்தை தாங்கி பிடிக்குது. வேர்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதால தான் மரம் நிற்கிது. அதுலேருந்து நிறைய பூக்களும் காய்களும் கனிகளும் வருது. அதனால் எப்போதுமே வெளியே தெரியக்கூடிய அழகான பூக்களை போல வெளியே தெரியக்கூடிய அடுத்த மனிதர்களின் ஆடம்பரத்தை பார்க்காதே. அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம், தியாகம், அவங்களுக்கான உழைப்பு, விடாமுயற்சின்னு இதை பார்க்க பழகு. அடுத்தவங்களுடைய ஆடம்பரத்தை பார்த்து அவங்கள போல நம்மளும் வாழணும்னு நினைக்காம உன் அறிவையும் தகுதியையும் திறமையும் வளர்த்துக்கோ. அறிவும் தகுதியும் திறமையும் உன்னை ஒரு நாளும் தோத்து போக விடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் நீ வெற்றிகரமாக உயர்வதற்கும் உன்னுடைய திறமைதானே உனக்கு உதவி செய்யும். சாதாரணமாக பகல்லையும் அந்த நிலவு வானத்தில் தான் இருக்குது. ஆனால் வெளிச்சமாக இருக்கிறதுனால இந்த நிலவின் வெளிச்சம் அடிபட்டு போகுது. நட்சத்திரங்களும் அப்படிதான். பகலில் இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனால் இரவு பொழுது வரும்போது இருட்டு அதிகமாக இருக்கும் பொழுது இப்போ பார்த்தியா அந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகாக பிரகாசமாக ஜொலிக்குது, நிலவும் எவ்வளவு அழகாக காட்சி தருதுன்னு. அதே போல தான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை கண்டு பயப்படாதே. நீ சாதாரணமாக கீழே விழுந்து மடியக்கூடிய விண்கல் அல்ல, நீ எழுந்து ஒளிரக்கூடிய சூரியன். இந்த வராகியம்மா நாளைக்கு சூரியன் போல உன்னை பிரகாசமாக ஜொலிக்க வைக்கிறேன், சந்தோஷமாக சிரிக்க வைக்கிறேன். இந்த இரவோடு இரவாக உன் இன்னல்களை எல்லாம் களைந்து இன்பத்தை பெறும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அமைதியாக உன் உழைப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நீ அமைதியாக இருந்து வெற்றி பெறும்போது அந்த வெற்றிங்கிறது இந்த உலகமே அதிரக்கூடிய பேரொளியாக இருக்கட்டும். ஜெயித்தவங்க முக்கால்வாசி அமைதியாக இருந்து தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதிகமாக ஆட்டம் போடுறவங்களும் நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்கிறவங்களும் வாயளவில் தான் ஜெயிப்பாங்களே தவிர வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இருக்காது என் செல்லமே. ஏன்னா பல பேர் தான் செய்ய போகிற விஷயங்களை பெருசாக பேசும்போதும் பெருசாக அதை பற்றியே சொல்லிகிட்டே இருக்கும்போதும் அங்கேயே அது நடக்கிறதுக்கு தடை உருவாகிடும். யாராவது அதுக்கு எதிராக எதையாவது யோசித்து எதிர்மறையான விஷயங்களை நடத்தி அதை தடைப்படுத்திடுவாங்க. அதனால தான் எப்போவுமே உன் இலக்குகளை பற்றியும் உன் எண்ணங்களை பற்றியும் உன் திட்டங்களை பற்றியும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். அமைதியாக இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சிருன்னு சொல்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்ட பந்தயம்தான். ஆனால் இந்த ஓட்ட பந்தயத்தில் அடுத்தவங்களை கீழே தள்ளி விடுவது உன் நோக்கம் அல்ல. உன்னுடைய முந்தைய சாதனைகளை நீயே முறியடித்து ஆளாக ஓடி வரதே உன் நோக்கமாக இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலையும் நீ ஓடுவதை நிறுத்த வேண்டாம். உன்னுடைய இலக்குக்கு மிக அருகில் நெருங்கி வந்துட்ட. கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த கஷ்டங்களும் கடந்து வந்த வழிகளும் பிரச்சனைகளும் உன்னை உடைப்பதற்காக வரல, உன்னை ஒரு வைரமாக மாற்றுறதுக்காகவே வந்தது. உனக்கு கிடைச்ச அனுபவங்களை மூலதனமாக்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இரு என் செல்லமே. ஒரு செடியை வச்ச உடனே நாளைக்கே அதிலிருந்து பழம் கிடச்சிரும்னு எதிர்பார்க்க முடியாதல்லவா. ஒரு செடி மரமாக மாறி அப்புறம் அதில் பூ, காய், கனி எல்லாமே வர்றதுக்கு கொஞ்ச காலம் பொறுத்து இருக்க தானே வேண்டும். அதே போல தான் நீ ஏன் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கையோடு செய்யும் உழைப்புக்கும் உடனே பலன் கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் தொடர்ந்து முயற்சி செய். உனக்காக யாரும் இங்கே எதுவும் செய்ய மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் நீ தான் போராடணும், உனக்கான வெற்றியை பெற தயாராகணும். அடுத்தவங்க உன்னை பாராட்டுவாங்கன்னு அடுத்தவங்களுடைய அங்கீகாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காம உன்னை நீயே நேசிச்சு உன்னை நீயே மதிச்சு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற தயாராகு. இப்போது இருக்கும் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கே, என்னால் முன்னேற முடியுமா, ஜெயிக்க முடியுமான்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது.
உன் உழைப்பை மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முயற்சி செய். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் வந்து சேருமே செல்லமே. தோத்துருவோமோன்ற பயம்தான் உன்னுடைய முதல் எதிரி. நீ எதையாவது பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தீன்னா இந்த உலகம் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்த்து நின்னா இந்த உலகம் உனக்கு பின்னால் வருமேன்னு செல்லமே. முதல்ல பயத்தை தைரியமாக எதிர்கொண்டாலே கண்டிப்பாக உனக்கு வெற்றி நிச்சயம். எல்லாரும் போகிற பாதையில் எல்லாரும் செய்கிற செயலையே வேலையவே நீயும் செஞ்சினா உனக்குன்னு ஒரு அங்கீகாரமோ அடையாளமோ இருக்காது. அதனால் கூட்டத்தில் ஒரு ஆளாக இல்லாமல் கூட்டத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆளாக இரு. உன்னுடைய தனித்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய தனித்திறமையை நீ வளர்த்துக்கோ. உன் தனித்திறமையின் மூலமாக இந்த உலகத்தையே நீ திரும்பி பார்க்க வைக்கணுமே செல்லமே. திறமையை விட உன்னை உச்சத்துக்கு கொண்டு போக முயற்சிக்கிறது உன்னுடைய தினசரி பழக்க வழக்கமும் உன் ஒழுக்கமும் தான். எப்போதுமே நல்ல பழக்க வழக்கங்களோட ஒழுக்கமான பிள்ளையாக நீ இரு. எந்த விஷயத்தையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாத. தினமும் ஒன்னாலான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இரு. நீ செய்கிற சின்ன சின்ன முயற்சிகள் தான் என்னைக்காவது ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பற்றி என்ன வேணால் பேசட்டும், தப்பாக பேசட்டும், தாழ்த்தி பேசட்டும், உன்னால் முடியாதுன்னு பேசட்டும், யார் என்ன சொன்னாலும் உன்னை பற்றி தீர்ப்பு எழுதுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் திறமை என்னங்கிறத உன் செயல்களின் மூலமாக உன் வெற்றியின் மூலமாக அவர்களுக்கு புரியவே. நீங்கள் எப்படி என்னை தப்பாக பேசலாம், தாழ்த்தி பேசலாம்னு யார்கிட்டையும் சண்டைக்கு போக வேண்டாம். அவங்க பேசுகிறதால ஒன்றும் உன் திறமை குறைஞ்சு போயிடாது, உன் மதிப்பு குறைஞ்சு போயிடாது என் செல்லமே. உன் திறமையின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும். வெற்று பேச்சுக்களாலும் பகல் கனவுகளாலும் வாழ்க்கை மாறிடாது. சில பேர் ஒன்றுமே செய்ய தெரியாது, ஆனால் எந்நேரம் வளவலா கொலகலான்னு எதையாவது பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களையும் முன்னேற விட மாட்டாங்க. அதே போல் ஒரு சிலர் எனக்கு அது செய்யணும், இது ஆகணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு பகல் கனவு கண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகளின் நட்புகளும் உனக்கு வேண்டாம். உன் கனவுகளை நிஜமாக்கணும்னா நீ துணிச்சலான செயல்களை செய்ய பழகு. இத்தனை நாளாக நீ எதையெல்லாம் யோசிச்சியோ அந்த யோசித்த விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்து. இன்று முதல் நீ செய்யும் செயல்களிலெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்வழியை காட்டுறேன். வெற்றிங்கிறது ஒரே நாளில் கிடச்சிடாது. அது தினசரி நீ போடக்கூடிய உழைப்பின் மொத்த வடிவம்தான். நீ செய்யும் செயல்களிலெல்லாம் வெற்றியை கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எந்த விஷயத்தையும் பாதியில் விட்டுட வேண்டாம். நீ செய்த செயலுக்கும் உன் வியர்வைக்கும் சேர்த்தே இந்த வராகியம்மா உன்னை உயர்த்தி காட்டுறேன். கூடிய சீக்கிரம் நீ வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிப்பாயேன்னு செல்லவே. இந்த உலகத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எதுவும் இல்லை. நீ நம்பிக்கையோடு உழைக்கும் ஒவ்வொரு நொடியும் கண்டிப்பாக உனக்கான நல்ல நேரம்தான். அதனால் நேரங்காலத்தை வீணாக்காம உன் கனவுகளை நோக்கி ஓடத் தொடங்கு. உன் லட்சியத்தை அடைவதற்காக வேலை செய். தோல்விகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டு நீ பயப்பட வேண்டாம். அது உன்னை பலவீனப்படுத்தாது. தோல்விகள் தான் உன்னை பக்குவப்படுத்தும். வெற்றிக்கான வழியை தேடி உன்னை ஓட வைக்கும். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு கிடைக்கக்கூடிய இலவச அனுபவ பாடம்னு நினச்சிக்கோ. தோல்வியை தாண்டி துணிச்சலோடு நீ அடுத்த அடியை எடுத்து வச்சினா கண்டிப்பாக இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்த்து நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். எப்பொழுதுமே உனக்கு போட்டி நீதான். நீயே உனக்கு போட்டியாக இருந்து ஒவ்வொரு நாளையும் விட அடுத்து வரக்கூடிய நாளை மிக சிறப்பாக வாழ தயாராய்க்கோ தங்கமே. நேற்றை விட இன்னைக்கு நீ இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். இன்னைக்கு ஒரு அடி ஒரு படி ஒரு சிறந்த ஆளாக மாற உழைக்கணும். இதுதான் உண்மையான வெற்றிக்கு அடையாளம். வெற்றிங்கிறது வெளியிருந்து வர்றது கிடையாது. அது உன்னுடைய மன உறுதியின் மூலமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம். உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. நீ மனசு வச்சினா எந்த ஒரு கடினமான இலக்கையும் உன்னால் சுலபமாக அடைய முடியும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவதற்கான நல்வாய்ப்புகளை உருவாக்கி தர்றேன். நேற்று நடந்த விஷயங்களை யோசிச்சு இன்னைக்கு கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை தோக்கடிக்க
உன்னை வீழ்த்த உன்னை தவிர வேறு யாராலும் முடியாதுன்னு நம்பு. நீ தோத்து போகணும் நீயே ஆசைப்படுவியா? மாட்டதானே? அப்புறம் என்ன? உன் இலக்கை நோக்கி ஓடு. உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீ விடாமுயற்சியோட வேலை செய். நீ செய்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை தரும். நீ உறுதியாக நம்பும்போது, உன் இலக்கை அடைவதற்காக நீ உழைக்கும் போது கண்டிப்பா இந்த வராகி அம்மாவும் உன்னை வெற்றி பெறச் செய்வேன். நீ எப்படி பிறந்தாய்ங்கிறது முக்கியமல்ல, வாழும்போது உனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குறியாங்கிறது தான் முக்கியம். இந்த உலகம் உன்னை என்ன சொன்னாலும் விமர்சனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உன் திறமை மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி உன் தனித்துவத்தின் மூலமாக நீ இந்த உலகத்தில் வெற்றிகரமான ஆளாக வாழ்ந்து காட்டணும்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். வாழ்க்கையில் வரும் தடைகளை தாண்டி உன் வேகத்தை அதிகரிக்க கற்றுக்கோ என் செல்லமே. நீ போகும் பாதையில் தடைகள் இருந்தாலும் அதை வேகத்தடை நினச்சிக்கோ. அதாவது சாலையில் மேம்பாலத்தில் போகும்போது அங்கங்கே வேகத்தடைகள் இருக்கும். அந்த இடத்துல நீ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு மெதுவாக வாகனத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த வேகத்தடையில் ஏறி இறங்கினதுக்கப்புறம் வேகமாக போவாய் அல்லவா? உனக்கான இலக்கை அடைவாய் அல்லவா? அதே போல தான் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது, சவால்கள் வரும்போது அதை வேகத்தடை போல நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் சுதாரித்து அனுசரிச்சுக்கிட்டு மெதுவாக போயிட்டு அப்புறம் உனக்கான இடத்தை நோக்கி வேகமாக போய் சேரு. ஒவ்வொரு முறை வீழ்ச்சி அடையும் போதும் அடுத்த முறை இன்னும் உத்வேகத்தோடு எழுந்து நிற்கணும். நீ தோக்கிறதுக்காக பிறந்த பிள்ளை அல்ல, இந்த உலகத்தையே ஜெயிக்க பிறந்த பிள்ளை. அதிர்ஷ்டத்தை நம்பி காலத்தை கடத்தாமல் உன்னுடைய உழைப்பை நம்பி களத்தில் இறங்குறது தான் புத்திசாலித்தனம். உன் உழைப்பின் மூலமாக நீ ஜெயிக்க முடியும். உன் புத்திசாலித்தனத்தின் மூலமாக நீ வெற்றி பெற முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோ. உனக்கான பாதையை நீ தான் உருவாக்கணுமே தவிர வேறு யாரும் வந்து உனக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய நிழலே இருந்துடலாம், அடுத்தவங்களை நம்பியே நம்ம பொழப்ப நடத்திடலான்னு நினைக்காத. உன் வாழ்க்கையை உன் கைகளில் எடுத்துக்கொள். நீ என்ன செய்யணுமோ அதை யோசித்து சிறப்பாக செய். உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் சக்தியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் உழைப்புக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நேற்று நடந்த விஷயத்தையும் இதனால் வரை தோற்றதையும் நினச்சி கவலைப்படாத. உன்னை செதுக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி நான் உனக்கான வெற்றிகளை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். இன்னும் நீ வேகமாக போய்கிட்டே இரு. என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றிகளை கொண்டு வந்து தருவேனேன்னு தரலாம் தங்கமே. சூழ்நிலைகள் உன்னை சுற்றிலும் இருட்டை உண்டாக்கலாம், ஆனால் உனக்குள் இருக்கும் ஒளியை அணைக்க இங்கே யாராலும் முடியாது. கீழே விழுந்த இடத்திலேயே தேங்கி நிற்காம உன் வாழ்க்கையை நோக்கி எந்திரிக்க ஓட ஆரம்பி. நீ விழுந்த இடத்திலேயே உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் உனக்கு வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மேலே மற்றவங்க வைக்கிற நம்பிக்கையை விட உன் உழைப்பின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும். நீ செய்கிற உழைப்புக்கும் நீ செய்கிற முயற்சிக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன். கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை வச்சு உன்னை யாரும் தப்பாக எடை போட அனுமதிக்காதே. மனிதன் தான் தப்பு செய்யக்கூடியவன் தான். அதை தாண்டி நீ உனக்கான விஷயங்களை சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை ஒரு புது உயரத்துக்கு கொண்டு போக போகிறேன். எப்போதும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதே உன் இலக்காக வச்சுக்கோ. இந்த உலகம் உன்னை நோக்கி என்ன குறை சொன்னாலும் விமர்சனங்களை வச்சாலும் கூட அதை உன் வளர்ச்சிக்கான ஏணியாக மாற்றிக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மன அமைதியை நீ யாரிடமும் அடகு வைக்க வேண்டாம். நீ கடந்து வந்த பாதையும் தாங்கிய வழிகளும் உன்னை பலவீனப்படுத்த முடியாது. மாறாக எந்த ஒரு புயலையும் தாங்கும் ஆளுமையை உனக்கு கொடுக்கும். நீ கடந்து வந்த பாதையில் இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்துக்கிட்டு இருந்ததால தான் கஷ்டங்களை தாண்டி நீ சுலபமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இன்னும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துறேன். மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமல்ல, நீ எதை நோக்கி பயணிக்கிறாய் என்பதே முக்கியம். உன் மனசில் நீ எந்த பயத்துக்கும் இடம் கொடுக்காதே. தைரியமாக எல்லா விஷயங்களையும் என்னால் செய்ய முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோட
அந்த நேர்மறை எண்ணத்தோட உன் கடமையை செய். கண்டிப்பாக உனக்கான வெற்றியை நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன். உன் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படிதான் உன் வாழ்க்கை அமையும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலுமே என்னால் முடியாதுன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ உருவாக்கி கொள்ள வேண்டாம். என்னால் எல்லாமே முடியும், எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ வாழணும். எதிர்மறை எண்ணத்தை உன் மனசுல இருந்து தூக்கி போடு. உன் சிந்தனைகள் சரியாக இருக்கும்போது, உன் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையும் தானாகவே உயரும். இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன்.